Welcome to the session on practical problems in graphical method. நீங்கள் graphical methodனுடைய பார்ட் 1 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தான் இப்போ நான் நடத்தக்கூடிய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு வேலை பார்க்கலன்னா அந்த graphical method பார்ட் 1 வீடியோவை ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டு வரது நல்லது. இப்போ போன கிளாஸில் வெறும் தியரியாக தான் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜர், டிஃபைன் த ப்ராப்ளம் மேத்தமெட்டிக்கலி. அந்த ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக மாற்றணும், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக மாற்றணும். கிராஃப் த கன்ஸ்டைன் இன்இக்வாலிட்டிஸ் பை கன்வெர்ட்டிங் தம் இன்டு ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த ரெஸ்பெக்டிவ் இன்டர்செப்ட் ஆன் போத் ஆக்சிஸ் அண்ட் கனெக்ட் தம் பை த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டையும் ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிரும். ஃபைண்ட் அவுட் த வெர்டிசஸ் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனுடைய வெர்டிசஸ், அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆன் த வெர்டிசஸ். ஃபைண்ட் அவுட் த ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் அவங்க கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம் மேக்ஸிமம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மினிமமாக இருந்ததுன்னா மினிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Find out the optimum value of the objective function. A factory owner purchased two types of machines, A and B, for his factory. The requirements and the limitation for the machine are as follows. ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் ரெண்டு மிஷின் வாங்க போகிறார். ஏங்கிற மிஷின் ஒன்று, பிங்கிற மிஷின் ஒன்று. அதில் ஏங்கிற மிஷின் வந்து எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணால் 1000 மீட்டர் ஸ்கொயரை வந்து ஆக்குப்பை பண்ணும். பிங்கிற மிஷின் வந்து 1200 மீட்டர் ஸ்கொயரை வந்து ஆக்குப்பை பண்ணும். அவர்கிட்ட லேபர் ஃபோர்ஸ் இருக்குது. ஏங்கிற மிஷினை 12 men வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, பிங்கிற மிஷினை 8 men வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ டெய்லி அவுட்புட் இன் யூனிட்ஸ், ஏங்கிற மிஷினில் 60 யூனிட்ஸ் வருது, பிங்கிற மிஷினில் 40 யூனிட்ஸ் வருது. He has maximum area of 9000 meter square available. அவர்கிட்ட இருக்கிறது 9000 மீட்டர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏங்கிற மிஷின் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணணும்னா 1000 மீட்டர் ஸ்கொயர், பிங்கிற மிஷின் வந்து 1200 ஸ்கொயர் மீட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்டட் லேபர்ஸ், அவர்கிட்ட மொத்தமாக இருக்கிறது 72 ஸ்கில்டட் லேபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதில் ஏங்கிற மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 members தேவை, பிங்கிற மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 8 members வந்து தேவை. Who can operate both the machine? How many machines of each type should he buy to maximize the daily output? அவனுடைய டெய்லி அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மிஷின் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும்? டிசிஷன் வேரியபிள், ஏங்கிற மிஷின் எத்தனை வாங்க போகிறோம், பிங்கிற மிஷின் வந்து எத்தனை வாங்க போகிறோம். இப்போ ஏங்கிற மிஷினை எக்ஸுங்கிற வேரியபிளாக நான் டெவலப் பண்ணுறேன். லெட் எக்ஸ் மிஷின்ஸ் ஆஃப் டைப் ஏ and y machines of type B are bought to maximize the daily output. It is given that one machine of type A gives the output of 60 units. ஏங்கிற மிஷின் வந்து 60 யூனிட்ஸ் வந்து தருது, ஒன் மிஷின். அப்போ எக்ஸ் மிஷின்ஸ் ஆஃப் த டைப் ஏ கிவன் த அவுட்புட் ஆஃப் 60x அவுட்புட்ஸ் வந்து தரும். அதே மாதிரி சிமிலர்லி ஒய் மிஷின்ஸ் ஆஃப் டைப் பி கிவன் அவுட்புட் 45 யூனிட்ஸ். இப்போ டோட்டல் அவுட்புட் வந்து 60x + 40y. இதை தான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z = 60x + 40y. இது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்ஈக்குவேஷன்ஸ் வந்து தேவை. இப்போ ஒன் மெஷின்ஸ் ஆஃப் த டைப் ஏ ஆக்குப்பைஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது, 1000 மீட்டர் ஸ்கொயர் ஆக்குப்பை பண்ணுது. அப்போ எக்ஸ் மிஷின்ஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணணும், ஏங்கிறதுக்கு வந்து எக்ஸுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் ஏங்கிற மிஷினுக்கு, பிங்கிற மிஷினுக்கு வந்து ஒய் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ one machine of the type B occupies 1200 meters area. For Y machines of the type B occupy 1200 Y meters square area. இப்போ டோட்டலாக அவைலபிள் ஏரியா வந்து 9000, மேக்ஸிமமே 9000 தான் இருக்குது. அதனால தான் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த மிஷின்ஸ் வந்து வாங்கணும். இருக்கிற ஏரியா 9000 தான். நீங்கள் 9000 எக்ஸிட் ஆகிற மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் 9000 அப்பர் லிமிட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 9000x + 1200y <= 9000. இப்போ அடுத்தது கன்ஸ்டைன் 2.
one machine of type A can be operated by 12 men. அதே மாதிரி X machines of the type A can be operated by 12X. One machines of type B can operated by 8 men and Y machines of type B can be operated by 8 men. மொத்தமாக இருக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து 72 members. 12X plus 8Y lesser than or equal to 72. Now the constraint number of machines cannot be negative. அதனால் x greater than or equal to 0, y greater than or equal to 0. இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். Now the mathematical formulation maximize the profit. இது வந்து ஏரியா பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து லேபர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன். Now the region represented by the in equations 1000x plus 1200y less than or equal to 9000. இது கண்டிப்பாக ஆரிஜினை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால் இது ஆரிஜினை கண்டெயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1000 into 0 plus 1200 into 0 less than or equal to 9000. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால் ஆரிஜின் வந்து இருக்கும். அடுத்த ரீஜன் ரெப்ரசன்டட் பை த இன்ஈக்குவேஷன்ஸ் 12x plus 8y equal to 72. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒய்னுடைய வேல்யூ 0ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்னுடைய மதிப்பு 9 கிடைக்கும். எக்ஸ்னுடைய மதிப்பு 0ன்னு தரும்போது ஒய்னுடைய மதிப்பு 7.5ன்னு கிடைக்கும். எந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் பொழுது ஒய்னுடைய மதிப்பு 0ன்னும் பொழுது எக்ஸ்னுடைய மதிப்பு 9, எக்ஸ்னுடைய மதிப்பு 0னா ஒய்னுடைய மதிப்பு வந்து 7.5. சிமிலர்லி இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்னுடைய மதிப்பு 0. அப்போ 72 12ஆல் டிவைட் பண்ணும்போது 6 வந்து கிடைக்கும். இதே ஈக்குவேஷனில் எக்ஸ்னுடைய மதிப்பு 0. 12 into 0 plus 8y equal 72. y 72 by 8. ஆன்சர் வந்து 9 வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நீங்கள் கால்குலேட்டரில் 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து 2 ஈக்குவேஷன் அண்ட் 2 unknowns சால்வ் பண்ணுவோம். 9/4 into 45/8ங்கிற பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து 6.0, இந்த பாயிண்ட் 6.0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆரிஜினை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜியன் வந்து இதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். புரியுதுங்களா? நீங்கள் இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இதில் ஆரிஜின் இருக்காது. இந்த இடத்துல எடுத்திங்கனாலும் ஆரிஜின் வந்து கிடைக்காது. இது ரெண்டுத்துக்குமே காமனாக ஆரிஜின் இருக்கக்கூடிய ஏரியா வந்து இது வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். இப்போ இதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு வேல்யூவாக ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து 60x + 40y. இதில் 6,0ன்னு இருக்குது. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 6, y இருக்க வேண்டிய இடத்துல 0. ஆன்சர் வந்து 316 வந்து கிடைக்குது. ரெண்டாவது பாயிண்ட் 0,7.5. 60.0 40 into 7.5. ஆன்சர் வந்து 300. தேர்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 360. இப்போ ரெண்டு ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர். என்ஸ் 360 is a maximum value and x equal to 0, y equal to 0 or x equal to 9/4 and y equal to 45. இந்த ஆன்சர் ஒன்றால் எடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 360. எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 6 அல்லது ஒய்னுடைய வேல்யூ 0. எக்ஸ்னுடைய வேல்யூ 9/4 அல்லது ஒய்னுடைய வேல்யூ 45/8 வந்து எடுத்துக்கலாம். A dealer wishes to purchase a number of fans and swaying machine. A has only rupees 5,760 to invest and has a space for at most 20 items. அவர் வீட்டில் அதிகபட்சமாக எவ்வளோ தான் வைக்கலாம்? 20 items தான் வைக்க முடியும். A fan and swaying machine cost rupees 360 and rupees 240 respectively. ஃபேனுடைய காஸ்ட் வந்து 360, ஸ்வைங் மிஷினுடைய காஸ்ட் வந்து 240. He can sell a fan at a profit of rupees 22 and a swaying machine at a profit of rupees 18. Assume that he can sell whatever he buys. How should he invest his money in order to maximize his profit? Translate the problem into linear programming problem and solve it graphically. இது வந்து ஃபேன், அடுத்தது ஸ்வைங் மிஷின். அதாவது தையல் மிஷின் வந்து இந்த டீலர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அவர் கையில் இருக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 5,760. ஃபேனுடைய காஸ்ட் 360, ஸ்வைங் மிஷினுடைய காஸ்ட் வந்து 240. அவர் வீட்டில் மொத்தமாக எத்தனை பொருள் தான் வைக்க முடியும்? மேக்ஸிமம் வந்து 20 ஐட்டம்ஸ் வந்து வைக்கலாம்.
அவர் ஃபேனை எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்க போகிறாரு? 22 ரூபா ப்ராஃபிட்டுக்கு விற்க போகிறார். ஸ்வைங் மிஷினை எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு வந்து விற்க போகிறாரு? ப்ராஃபிட் ஆஃப் 18 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு விற்க போகிறார். இப்போ அவருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளவு ஃபேன் அல்லது தையல் மிஷின் வாங்கினா அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் இதை ஒரு டேபிளர் காலமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஃபேனுடைய காஸ்ட் வந்து 360, ஸ்வைங் மிஷினுடைய காஸ்ட் வந்து 240, அவர் கையில் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் வந்து 5760. இது மாதிரி டேபிளர் காலம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ? ஃபேனுடைய ப்ராஃபிட் வந்து 22, ஸ்வைங் மிஷினுடைய ப்ராஃபிட் வந்து 80. மொத்தமாக ஒரு வீட்டில் எவ்வளோ மிஷினாக வைக்க முடியும்? 20 மிஷினாக வைக்க முடியும். இப்போ எதை மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண போகிறேன். நான் ஃபேனுடைய காசு லெட் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி த number of fans and the swaying machine purchased. Maximum profit, maximize value 22x plus 18y வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் எதை பேஸ் பண்ணி வைக்க முடியும்? அவர் வீட்டில் அதிகபட்சமாக 20 பொருட்களை தான் வைக்கலாம். அப்போ எத்தனை ஃபேன் இருக்கணும், எத்தனை ஸ்வைங் மிஷின் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இவங்க ரெண்டுடைய கூடுதல் வந்து 20 எக்ஸிட் ஆகக்கூடாது. அடுத்தது அமௌண்ட்டு 360 × x, எத்தனை ஃபேன் வாங்க போகிறாரு, எத்தனை ஸ்வைங் மிஷின் வாங்க போகிறாரு, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 5760. நீங்கள் வச்சுட்டுருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பொருளை வாங்கணுமே தவிர அதிகமான பொருளுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கடங்காரனாக தான் நம்ம மாறும். அப்போ 5760க்குள்ளே நீங்கள் ஃபேனையும் வாங்கிடணும், ஸ்வைங் மிஷினையும் வாங்கிடணும். நீங்கள் வேணும்னா இந்த ஈக்குவேஷன் இப்படியே வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 3x + 2y ≤ 48 கிடைக்கும். இதில் ஃபேன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸு நம்பர் ஆஃப் ஸ்வைங் மிஷின்ஸ் வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் கிடைக்கும். அதை வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக மாற்றிட்டோம். இதில் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மாற்றணும், செகண்ட் ஈக்குவேஷனை மாற்றணும். இப்போ எக்ஸ் + y = 20, ஒய்னுடைய வேல்யூ 0னா எக்ஸ்னுடைய வேல்யூ 20, எக்ஸ்னுடைய வேல்யூ 0னா ஒய்னுடைய வேல்யூ 20. இது ரெண்டு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அடுத்து 3x + 2y, இது வந்து = 48ன்னு எடுத்துக்கலாம். ஒய்னுடைய வேல்யூ 0னும் பொழுது எக்ஸ்னுடைய வேல்யூ, ஏன்னா 48 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 வந்து கிடைக்கும். எக்ஸ்னுடைய மதிப்பு 0னும் பொழுது ஒய்னுடைய வேல்யூ வந்து 24. நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆரிஜினை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ அதற்கான ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து இந்த ரீஜியன் தான் கிடைக்கும். இந்த ரீஜனும் வராது, கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஜனும் வந்து வராது. அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து 16,0. இது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட். இதை கால்குலேட்டில் கண்டுபிடிச்சோன்னா 8 × 12, அல்லது நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் சால்வ் பண்ணிங்களா, அதுக்கு எதுக்கும் தனியாக ஸ்பெஷல் மார்க் தரப்போகிறது கிடையாது. ஆன்சர் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதனால் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து 0,20. இந்த 3 வேல்யூயும் தரணும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்குன்னா 392, 8,12ங்கிற பாயிண்ட் வந்து கிடைக்குது. அப்போ அவர் எத்தனை மேக்ஸிமம் ப்ராஃபிட், thus the profit will be maximum when 8 fans and 12 swaying machine are வாங்கினார்னா அவர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் ருபீஸ் வந்து 392 வந்து கிடைக்கும். A diet is to contain at least 8 units of vitamin A and 100 units of மினரல்ஸ் வந்து இருக்கணும். நான் ஒரு டயட் ஒன்று எடுத்துக்க போகிறேன். அதில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 80 யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கணும். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 100 யூனிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கலாம். 80க்கு குறையக்கூடாது. இந்த வார்த்தை தான் முக்கியம். 80க்கு குறையக்கூடாது. அதேமாதிரி மினரல்ஸ்னுடைய குவான்டிட்டி வந்து 100க்கு குறையக்கூடாது. இப்போ 2 ஃபுட்ஸ் F1 F2ங்கிற ஃபுட்டு வந்து நான் காலையில் எடுத்துக்கிறேன்னா, ஃபுட்டு F1 காஸ்ட் வந்து ₹4 per unit and ஃபுட் F2 காஸ்ட் வந்து ₹6 per unit. A unit of F1 contains, F1ல அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கும் அண்ட் 4 யூனிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூனிட் ஆஃப் F2 contains அட்லீஸ்ட் 6 யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் 3 யூனிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும். ஃபார்முலேட் திஸ் ஆஸ் எ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஃபைண்ட் த மினிமம் காஸ்ட்டு. நான் மினிமம் காஸ்ட்டில் என்னோடய டயட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் டயட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ் ஆஃப் தீஸ் 2 ஃபுட்ஸ். F1 ஃபுட்டும் கலந்துருக்கணும், F2 ஃபுட்டும் கலந்துருக்கணும். இப்போ நான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அட்லீஸ்ட் என்னோட வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம காலேஜுக்கே கிளம்பி வரோன்னு எடுத்துப்போம். இப்போ அப்பாண்ட நான் போய் காசு கேட்குறேன். அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு மீனிங் வந்து என்ன?
50 ரூபாய்க்கு கீழே குறையக்கூடாது. 50 ரூபா தரலாம், அவர் அப்பா விருப்பப்பட்டான்னு ஒரு 100 ரூபா தரலாம், 150 ரூபா தரலாம், எவ்வளோ வேணாலும் தரலாம். ஆனால் 50 ரூபாய்க்கு கீழே குறையக்கூடாது. 50 ரூபாய்க்கு கீழே எனக்கு கொடுத்துறாது. அந்த மீனிங்காக தான் நம்ம அப்பா எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது கொடுப்போம் அப்படின்னும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் F1ங்கிற ஃபுட்டில் நம்ம டேபிளர் காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். விட்டமின் ஏ வந்து அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸாவது இருக்கணும். F2ங்கிற ஃபுட் வந்து விட்டமின் ஏ வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது. மினரல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 4 யூனிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, 3 யூனிட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது ஃபுட் 2ல். விட்டமின் ஏ வந்து கண்டிப்பாக 80 யூனிட்டாவது இருக்கணும் வந்து நம்ம காலையில். அதே மாதிரி மினரல்ஸ் வந்து 100 யூனிட்ஸாவது இருக்கணும். F1 ஃபுட்னுடைய காஸ்ட் வந்து 4, இது வந்து 6. நான் வந்து மினிமம் காஸ்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ F1ங்கிற ஃபுட்டை வந்து எக்ஸுங்கிற வேரியபிளாக எடுத்துக்கிறேன், F2ங்கிற ஃபுட்டை வந்து ஒய்ங்கிற வேரியபிளாக எடுத்துக்கிறேன். எனக்கு எது வந்து மினிமைஸ் த காஸ்ட் இசட் ஈக்குவல் டு 4x + 6y. அடுத்தது மினிமம்ங்கிற வேல்யூ வரும்பொழுது F1 வந்து எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ 3x + 6y, விட்டமின் ஏ வந்து எத்தனை யூனிட்ஸ் வந்துருக்கு? 3x + 6y 18 யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் சி. அடுத்தது மினரல்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 100 யூனிட்ஸ். 4x + 3y ≤ 100. இப்போ இதில் வந்து ஆரிஜின் வராது, ஆரிஜின் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராப்ளம் ஆரிஜின் சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அது வெளியே இருக்கக்கூடிய ரீஜியன். புரியுதுங்களா? இதுலேயும் வந்து F1ங்கிற ஃபுட் வந்து நான் நெகட்டிவ் குவான்டிட்டியாக தான் வரும். அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ப்ராப்ளம். சேம் திங் 3x + 6y = 8. ஒய்னுடைய மதிப்பு 0ன்னு தரும் பொழுது எக்ஸுடைய மதிப்பு 80/3. சரி, இப்போ இதே ஈக்குவேஷனில் எக்ஸுடைய மதிப்பு 0ன்னு தரும் பொழுது ஒய்னுடைய மதிப்பு 40/3. ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்னுடைய மதிப்பு 0ன்னு எக்ஸுடைய மதிப்பு 25, எக்ஸுடைய மதிப்பு 0ன்னும் பொழுது ஒய்னுடைய மதிப்பு வந்து 100/3. இதுக்கு ஈக்குவேஷன் வரைகிறீங்க. இது ஆரிஜினை கண்டெயின் பண்ணியிருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய ரீஜன் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக இருக்கும். இப்போ என்னுடைய கார்னர் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இன்டர்செக்ஷன் பாயிண்டுடைய வேல்யூ இது 80.03, இது வந்து 0,30, இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 24,4/3. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்கள்? 24, இது 20 கிடையாது, 24,4/3. கால்குலேட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸுடைய மதிப்பும் ஒய்னுடைய மதிப்பு வந்து கிடச்சிடும். இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். எங்கே என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன? மினிமம் வேல்யூ இருக்கிறதுல மினிமம் வேல்யூ வந்து 40. அப்போ அந்த வேல்யூ தரது 24,4/3ங்கிற வேல்யூ. இதுங்களா? நான் இந்த ப்ராப்ளத்தை அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன், மீதி ப்ராப்ளத்தை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். அதில் வந்து விட்டமின் மினரல்ஸ் விட்டமின் இருந்தது. இதில் வந்து 2 ஃபெர்டிலைசர்ஸ் F1 அண்ட் F2ன்னு 2 ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இருக்குது. F1 consists of 10% of nitrogen and 6% of phosphoric acid இருக்குது. F2 consists of 5% nitrogen and 10% of phosphoric acid. After testing the soil condition, a farmer finds that she needs at least 14 kg of கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 44 கிலோ நைட்ரஜன் தேவை, 14 kg of phosphoric acid for her crop. If F1 cost rupees 6 kg and F2 cost rupees 5 kg, determine how much minimum cost. Determine how much of each type of fertilizer should be used so that the nutrition requirement are met at a minimum cost. What is the minimum cost? இதில் minimum value வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் ஃபெர்டிலைசர்ஸ் போன ப்ராப்ளம் மாதிரி F1 F2 இங்கே எழுதிக்கிறேன். அதனுடைய மிக்சர்ஸ் நைட்ரஜன் வந்து 10% F1ல் இருக்கணும். F1ங்கிற ஃபெர்டிலைசரில் நைட்ரஜன் வந்து 5% F2ங்கிறதுல இருக்கணும். நைட்ரஜனுடைய டோட்டல் அவைலபிள் குவான்டிட்டி வந்து 14 kg. பாஸ்பாரிக் ஆசிட் F1ங்கிற ஃபெர்டிலைசரில் 6% இருக்கணும். 10% ஆஃப் F2 ஃபெர்டிலைசருக்கு அதனுடைய அவைலபிள் கேஜி வந்து 40 kg. இதில் F1 ஃபெர்டிலைசனுடைய காஸ்ட் வந்து 6, F2 ஃபெர்டிலைசனுடைய காஸ்ட் வந்து 5. இதை தான் இப்போ வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். F1 வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஒய்னு எடுத்து போன ப்ராப்ளம் மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும்.
6x + 5y. இது நீங்கள் ஈக்குவேஷனாக எழுதும்போது எப்படி வரும்னா 10% of x + 5% of y. இதில் என்ன சொல்லணும், மினிமம் நைட்ரஜன் வந்து 14 kg யூஸ் பண்ணணும். அதில் மினிமம்னு வரும்பொழுது குறைஞ்சபட்சம் 14, அதுக்கு அதிகமாக போனாலும் பரவாயில்ல. அதனால தான் இந்த சிம்பிள் நீங்கள் > சிம்பிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் 14 kg நைட்ரஜனாவது இருக்கணும். இந்த 10% 10/100xன்னு எழுதலாம். 5% 5/100y > 14. இதை 100ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது 10x + 5y + 5y 10x + 5y > 1400 வந்து கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 2x + y > 280 வந்து கிடைக்கும். சிமிலர்லி ரெண்டாவது ஈக்குவேஷன் 6% 6/100ன்னு எழுதலாம். 10% 10/100y > 14. 100ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 700 வந்து கிடைக்கும். அது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் இதாச்சு. இதுலேயும் வந்து ஆரிஜின் வந்து கண்டெயின் ஆகி இருக்காது. இப்போ இதுக்கப்புறமா நீங்களே அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணி பாருங்கள். அவுட் சைடில் இருக்கக்கூடிய ரீஜனும் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக கிடைக்கும். இதான் வந்து அதனுடைய கார்னர் பாயிண்ட்ஸ். அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் மினிமம் காஸ்ட் வந்து 1000 வந்து கிடைக்குது. மினிமம் காஸ்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர் F1 and F2 ₹1000. If 100 kg of fertilizers F1, 80 kg of fertilizers F2 are mixed. Thank you so much for your listening and have a great day.